Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. Yes, welcome to this 30 days money abundance challenge. Yes, welcome. Indru 29th day. Yes, just one day before the 30 days challenge. Are you all ready? Excited? Yes. வெல்கம் மகிழ்ச்சி. யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கீங்க ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். எஸ் ஜஸ்ட் சே ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ கமெண்ட் அண்ட் வாட் இஸ் ஒன் டேக் அவே சோ ஃபார் வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் எஸ்டர்டே அண்ட் சின்ஸ் த டே ஒன். எஸ் நீங்களும் கூட போடலாம். எஸ் பண வளம் அதிகரிக்க how we can really increase and enhance the frequency around in a wealth, that wealth consciousness எப்படி அதிகரிக்கிறது. more importantly, yes, how we can really feel the abundance and create that abundance and attract that abundance. Yes, welcome. Awesome. இன்று இப்போது உங்களுக்காக ஒரு மேரிலாந்துல இருந்து ஒரு நேரலை இரவு ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால உங்களுக்கு இந்த மார்னிங் ஒரு ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஃபார் அ வாக், ஒரு வர்ச்சுவல் வாக் அண்ட் ஆல்சோ கோயிங் டு டேக் திஸ். எஸ், இது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு கேள்வி பதிலாகவும் கூட வந்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைய இந்த டாபிக் என்ன பாக்குறோம் அப்படின்னா, நிதி மேலாண்மை என்கின்ற புதிரை. எஸ், how we can really solve the puzzle of that finance management. இது வந்து ஒரு question and answer ஃபார்மேட்ல வந்து இன்னைக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இருக்கோம். So feel free to come, ask, post your questions. Yes, இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளுடைய அந்த பதிலையும் கூட பார்க்கலாம். In the meanwhile, yes friends, beautiful. So right now I'm in ஒரு மேரிலாண்ட் வந்திருந்தேன். ஸோ அங்கு இருந்து தான் உங்களோட வந்து பேசிட்டு இருக்கிறேன். Beautiful. So let's handle few things so that without much distractions we'll just see and then I'll just take you for a quick walk. All right friends, நிதி மேலாண்மை என்கின்ற புதிரை எப்படி சரி செய்வது, சால்வ் பண்றது, ரைட், எப்படி அதற்கான தீர்வுகளை வந்து நம்ம பார்ப்பது என்ற வகையில் கெஸ் வை ஃபைனான்ஸ் இஸ் சீன் அஸ் அ பசில், ரைட். ஸோ நம்ம எல்லாரும் வந்து சின்ன வயசுல நிறைய கேம் விளையாண்டுருப்போம், ரைட். ஹலோ சிவம் கந்தசாமி, வணக்கம். ஹவ் ஆர் யூ? ஹோப் எவ்ரிதிங் இஸ் எக்ஸலன்ட். அருமை, மகிழ்ச்சி. ஸோ நம்ம நிறைய ஒரு பசில் கேம் விளையாண்டுருப்போம், ரைட். அங்கங்க இருக்கிற ஒரு புதிரை வந்து கண்டுபிடிக்கிறது. மோர் இம்பார்ட்டன்ட்லி லைக் அந்த ஒரு பிக்சரை, ஒரு பிக்சர் இருக்கும், அப்ப அதை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே இதுல வந்து நம்ம எப்படி கொண்டு வருவது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். இங்கேயும் கூட நம்மளுடைய இந்த கம்ப்ளீட் சேலஞ்சில், இந்த ஒரு 30 days சேலஞ்சில் வி லுக் இன்டு வேரியஸ் டாபிக்ஸ். எஸ், வேரியஸ் டாபிக்ஸ். அண்ட் இது வரைக்கும் நீங்க இன்னும் அதோடைய ரெக்கார்டிங் எல்லாம் கேட்கல அப்படின்னா, if you didn't get a chance, just go watch my dear friends. I'm sure it will be really ஒரு என்லைட்டனிங்கா, அவேக்கனிங்கா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய நம்பிக்கை இருக்கு. அது சார்ந்த நிறைய உங்களுடைய அந்த ஃபீட் ஃபார்வர்டு வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. எஸ், ஸோ while taking actions, while looking into different pieces of this puzzle, so how we can really look into it, எப்படி, ஏன்னா sometimes even if you miss one important piece, you may not be able to get the complete picture, right? சோ அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் பார்க்க வேண்டியது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் அதுவும் மாறுபடும் கூட. எஸ், ஏன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரியாரிட்டிஸ் இருக்கு, ஃபேமிலிக்கான நீட் இருக்கு, அண்ட் ஒவ்வொருவருக்குமான அந்த வாழ்க்கையில உள்ள அந்த ஒரு பேஷன், டிரைவ், கோல், மோர் இம்பார்ட்டன்ட்லி த பர்னிங் டிசைர், வி ஆல்ரெடி கவர்ட் அபவுட் இட். எஸ், சோ இது எல்லாவற்றையும் பொறுத்து அது வந்து மாறலாம். ஆனாலும் பொதுவானதாக நாம் எதையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை பலமுறை பார்த்திருக்கிறோம். how we can really increase the income. more importantly, before you start that journey, right from there, like உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கான பெரு விருப்பம் என்ன, பேரு ஆர்வம் என்ன, உங்களுக்கான அதி முக்கியமாக நாம் வாழும் பொழுதும் சரி, அல்லது நான் சொன்ன மாதிரி அந்த லெஜெண்டரி ஹெல்த், எஸ், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ரிலேஷன்ஷிப் ஹெல்த், ப்ராஸ்பெரிட்டி ஹெல்த், அதுதான் இன்னைக்கு நம்ம மணி அபண்டன்ஸ் சார்ந்த விஷயங்களும் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த லெஜெண்டரி ஹெல்த் இஸ் மச் இம்பார்ட்டன்ட், ரைட். ஹவ் வாட் சார்ட் ஆஃப் லெகசி யூ லீவ், நம்மளுடைய ஃபேமிலிக்கே, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, நம்மளுடைய ஃபேமிலிக்கும் சரி, and how you want to be known, right? How you want to be known, and even beyond our life, or even when you are not in that spot, how you want your friends to talk about you, and how you want your kids to remember you. இது எல்லாமே ரைட். அதற்கு பின்னாடியும் கூட இன்னும் கூட சொல்ல போனா பல தலைமுறைகள் கடந்த
ஒரு நிகழ்வுல வந்து நம்ம பார்த்தோம். அந்த 7 தலைமுறைகள் முன்னும் 7 தலைமுறைகளுக்கு பின்னும் வந்து நமக்கான there are a lot many things we can learn. We have adapted. எந்த விஷயம் எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது எஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுல இருந்து நம்ம பண்ணுவோம். அதே போல இந்த legacy what we wanted to create and how it can really be really worthwhile journey, you know, for someone to look up, someone to refer it back, someone to really, you know, get inspired. எஸ் இது மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஏன் நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நமக்கு நோக்கம் மிக தெளிவாக இருக்கும் பொழுது, அதற்கான குறிக்கோள் மீதான ஒரு தெளிவு இருக்கும் பொழுது, அது சார்ந்த பயணம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதே போல நிறைய அந்த பயணத்தில் நிறைய விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கவும் முடியும். அதுக்காக வந்து ஒரு ப்ரிவென்டிவா ப்ரோஆக்டிவா சில விஷயங்கள் வந்து செய்ய முடியும். இது மாதிரி பல வகைகள் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சவுண்ட் வந்ததுன்னா பொறுத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். டுடே ஐ குட் நாட் ரெக்கார்ட் இன்சைட். ஐ தாட் ஐ டேக் யூ ஆல் அவுட் சைட். லிட்டில் பிட் ஆஃப் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு. எஸ் வாய்ஸ் கிளியரா இருக்குன்னா ஒரு கிளியர் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ஆல்ரைட். யா சோ அப்போது நமக்கு அந்த ஒரு விஷயம் கிளியரா இருக்கும் பொழுது இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, the reason also related with that kind of knowledge around financial puzzle அப்படின்னா, நீங்க இந்த இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்? ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு இது இந்த மாதிரியான பசில் கேமை கொடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது, சும்மா அப்படியே எடுத்தோடனே ஒவ்வொரு பீஸா எடுத்து பார்க்கும் பொழுது then the kid will not know, or even a sudden adult you will not know what you wanted to get, where you wanted to really drop. நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சொல்லுவார் ரைட், அவருடைய வாழ்க்கை ஜேர்னியை பத்தி சொல்லும் பொழுது, அவருடைய அந்த பாப்புலரான அந்த பட்டமளிப்பு விழா உரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஒன்னு சொல்லுவார், we can always connect the dots from backwards. நம்ம இங்க இருந்து நம்ம கடந்து வந்த பாதையை வேணா கனெக்ட் த டாட்ஸ் பண்ணலாமே தவிர முன்னாடி வந்து கனெக்ட் த டாட்ஸ் பண்றது வந்து சிரமம். அவ்வளவுதான். நிறைய பேருக்கு வந்து ஏன் இப்படி, என் லைஃப்ல ஏன் இப்படி, ஒய் மீ அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு வரும். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒய் மீங்கிறத விட ஒய் நாட் மீ அப்படின்றதுல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது லைஃப் வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்க முடியும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூ அக்ரி? யா, கிவ் மீ ஒன் தம்ஸ் அப். யா, இஃப் யூ ஃபீல் சோ. சோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கனெக்டிங் த டாட்ஸ் ஃப்ரம் பேக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கும் அதுதான் வந்து ஸ்டீஃபன் கோவே ரைட், அவரோட 7 Habits of Highly Effective People சொல்ற ஒரு புத்தகம். ரொம்ப சத்தம் வருது. தட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் ஐ திங்க் அந்த வண்டி அப்படி மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். என்ன முக்கியமா இதுல என்ன அப்படின்னா, begin with end outcome in mind, end result in mind அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த கேமுக்கு முன்னாடி நீங்க அதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கிளாரிட்டி இருக்கணும். சரி, இந்த பிக்சர் அந்த குழந்தைக்கு வந்து முன்னாடி இருக்கிற அந்த பசில் அப்படியே கொட்டி கிடக்கிற அந்த அத்தனை பீசஸ்ல இருந்தோம். some puzzles are even thousands of puzzles, thousands of pieces of the same puzzle, right? அப்போ அதை வந்து எடுத்து நீங்க வந்து பண்ணும் பொழுது, அப்போ இந்த பிக்சர் தான் நான் வந்து இதை நோக்கி தான் போறேன் அப்படிங்கறதுல கிளாரிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கலாம். then it makes sense that each and every piece how it is really connected to the bigger picture. யாரெல்லாம் வந்து இந்த if you are an employee working for different company நாலும் கூட, even though like your work, your responsibility might mean to certain small piece in the bigger organization, ஆனா ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜஸ்ட் மை வாய்ஸ் இஸ் ரியலி கிளியர். யா, கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கு, நல்லா பொறுத்துக் கொள்ளுங்க. எஸ், கிளியர். ஓகே, தேங்க்யூ. சோ இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, எஸ் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கறதுக்கான கிளாரிட்டி. ஒன்ஸ் யூ கெட் த கிளாரிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், rest all makes really a lot of difference. Yes. ஹலோ வெங்கட் மதி, எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் இஸ் வெல். சிறப்பு, நீங்களும் இணைந்து கொண்டது மகிழ்ச்சி. நண்பர் அரபு நாட்டிலிருந்து நம்மளோட இணைந்திருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு. சோ அப்படி பார்க்கும் பொழுது you need to have a kind of bigger picture. இப்போ ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்ணும் போதும் கூட அதுக்கான ஒரு விஷன் என்ன, மிஷன் என்ன, அதுக்கான வேல்யூ சிஸ்டம் என்ன மாதிரியான பிரின்சிபல், எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது that your something should connect with that everything towards like the bigger purpose or mission goal, அதோட வந்து கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட இலக்கு, நீங்க வந்து அந்த ஒரு ஃபைனான்ஸ் உங்களுடைய நிறுவனத்துக்காக பண்றதா இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்துக்காக பண்றதா இருக்கலாம், அல்லது உங்களுக்கான தனிப்பட்ட
ஒரு பெரிய கோல் வச்சுட்டு நீங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா வந்து நீங்க பண்ணலாம். எது பண்ணாலும் you first is so very important, to have a bigger picture, so that from that bigger picture, you can always, take charge. Hello Karbagam, vanakkam, how are you? All right, yeah. So this is a kind of little walk and talk, and about to complete it. Glad that you could join. Super. So apdi paakumbodhu, when we connect the bigger picture, then we will know that what you do really matters, how it really connects to that bigger picture அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நிதி சார்ந்த ஒரு மேலாண்மை செய்யும் பொழுதும் கூட உங்களுக்கு எது தேவை என்பது மிக தெளிவாக தெரியும் பொழுது அந்த தேவையை ஒட்டி எப்படி எல்லா how we can really connect all the dots together and then connecting to the bigger picture அப்படிங்கிற ஒரு clarity. So அப்போ நிதித்துறை சார்ந்த ஒரு விஷயத்திலையும் just have a bigger picture. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கான ஒரு காலேஜ் அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஒரு தேவையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டும் கூட, அதாவது உடல் நலம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம உழைக்கிறதுங்கிறது வேறு, அந்த உடல் உங்களுக்கான சில ஓய்வு தேவைப்படும் பொழுது அல்லது இந்த வயதின் சார்பாக இந்த சில இது வரும் பொழுது நீங்க அப்போதைக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. அதே போல இந்த how we can really enhance and generate the kind of continuous இன்கம் ஸ்ட்ரீம் அப்படிங்கறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது then you will have a total clarity around what exactly you need. அப்ப நீடு கிளியரா இருக்கும் பொழுது அதன் மீது உங்களுக்கு விருப்பமும் இருக்கணும். எஸ், ஒன்னு தேவையின் மீது உங்களுக்கான விருப்பமும் சேர்ந்து இருக்கும் பொழுது அங்கிருந்து வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் வந்து நடக்கும். எஸ், அந்த மேஜிக் என்ன அப்படின்னா then you are really tied to that bigger purpose. Then that vision will pull you towards that, right? So அப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன ஏரியாலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது yes, how we can really increase that stream of income, and also how we can really plan for your future, உங்களுக்கான எதிர்கால திட்டம், உங்களோட வாழ்க்கையோட அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து என்னென்ன மாதிரி என்ஹான்ஸ் பண்றது, then how you are really helping your the other needs, உங்களுக்கான மற்ற உப குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெரும் கோலுக்கு மற்ற என்ன சப் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறது அது சார்ந்து மேபி உங்களுடைய வீடு கட்டுற ஒரு விஷயமா இருக்கலாம், வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கலாம், இல்ல கட்டிய வீட்டுக்கு முழுக்க அந்த கடன் வந்து உடனே கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி ஆல்வேஸ் ஹேவ் தட். இன்னும் கூட சொல்ல போனா இந்த கோல் வந்து பிகாஸ் மனித வாழ்க்கை என்பது மனித வளத்தை பத்தி இன்னொரு இதுல நம்ம பேசணும், வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயமா போய் கேளுங்க. அதுல how powerful we are, like each of us are 100% intelligent, 100% zestful, 100% loving, lovable, and there are so much we can do it through our creativity, through our imagination, through our curiosity, and there are lot many things we can really do it. அப்போ அந்த திறமைகளை வந்து இன்னும் குவித்து அதிலிருந்து என்ன மாதிரியான ஒரு வளத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கும் வந்து உருவாக்க முடியும். There are two ways to say it, right? One is about how you really accelerate your success, and then how you really solve someone's problem, right? When there are certain burning thing happening, and how you are really resolving it. So இது எல்லாமே வந்து சேரும் பொழுது அங்கிருந்து என்ன மாதிரியான ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்மை எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாக்குறது. எஸ், இப்போ வந்து அதுக்கான கோல் கிளாரிட்டி இருக்கு. அப்ப அந்த கோல், அந்த ஒரு பிக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பசில எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், வாட் ஆர் த மிஸ்ஸிங் பீசஸ், வாட் ஆர் த பீசஸ் which you are really over emphasizing or over working, and which may not be needed. Yes, அப்ப ஒரே இதுக்கு, and how you really have some sort of system in place that okay, எங்க இருந்து நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிக்சர்ல இருந்து how you are really filling all the pieces together, and அதுல இருந்து எப்படி போறது, இது மாதிரி எல்லாவற்றையும் வந்து வைத்து பார்ப்பது. எஸ், இங்க உள்ளவர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் வந்து கேட்கலாம். So that will make it as a kind of question and answer. If not, like we'll do it tomorrow. All right. So இப்போ எப்படி பார்க்கும்பொழுது என்னென்ன, எஸ், அப்போ உங்களுக்கான ஒரு அந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் அந்த மாதிரியான ரிலேட்டடான விஷயங்கள்லாம் எப்படி நீங்க வந்து வச்சுக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கான தினசரி உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க, ரைட்? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்றதுங்கிறது. ஸோ the whole point what I wanted to say is to resolve this problem. ஒரு சிம்பிளான பல உத்திகள் இருக்கு, ஆனாலும் அதுல ஒரு உத்தி வந்து நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, there is a technique called the STAR technique. Yes, you need to first find out, right? So in your உங்களுடைய current financial situation என்ன அப்படிங்கறத பாருங்க. நான் சில கேள்விகள் கேட்கிறேன். எஸ், உங்கள்கிட்ட இப்போதைக்கு எவ்வளவு கேஷா இருக்கு? Do you really have an very super duper clarity around it? அது நீங்க அங்கங்க ஒரு
பாக்ஸ்ல வச்சிருக்கலாம், உங்க வேலெட்ல வச்சிருக்கலாம், அல்லது ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கலாம், அல்லது மற்ற இடங்கள்ல வச்சிருக்கலாம். ஆனாலும் வாட் இஸ் யுவர் கான்சியஸ் அவேர்னஸ் அரௌண்ட் how much of cash you have it and how much of assets you have, how much of liability you have, right? என்னென்ன மாதிரியான உங்களுக்கு தினம் அல்லது வாரம் அல்லது மாதம் என்ன மாதிரியான நிதி சார்ந்த செலவுகள் இருக்கு, உங்களுக்கான டெய்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி ட்ராக் பண்றோம். இதை தாண்டி உங்களுக்கான லயபிலிட்டி அப்படிங்கறதுல do you have a plan around how you are really paying back those debt, எவ்வளவு காலத்துக்குள்ள பே ஆஃப் பண்ணணும், நீங்க அதுக்கு என்ன மாதிரியான கோல் செட் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த வகையெல்லாம் அதோடைய வட்டியை குறைக்கலாம், எப்படி அந்த வரி சார்ந்த விஷயத்துல டெஃபினெட்லி not doing the right thing, but at the same time you're not really paying unnecessary expenses or taxes and other things, especially if it is really உங்களுடைய விழிப்புணர்வு இல்லாததுனால சில விஷயங்கள் மிஸ்ஸிங் பீஸ் இருக்க மாதிரி இதெல்லாம் என்ன. அப்புறம் அதுல இருந்து அதுக்கான ஒரு நிதி பெருக்கல் எப்படி செய்யறது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இந்த மல்டிப்ளிகேஷன். எஸ், how we can really multiply your effort even in a passive manner, means like நீங்க உங்களுடைய டைரக்ட் டைமுக்கு கிளாக் பண்றதா மட்டுமா இல்லாம how you can really go beyond and you're really creating your asset beyond that, right? So இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கான அந்த கேள்விகள் நமக்கான பல பதில்களை கொடுக்கும். ஆனா அந்த கேள்விகளின் தரம் நமது பதில்களின் தரம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். சோ அந்த வகையில I want you to really have that kind of conscious inner look, right? சோ உங்களை நீங்களே பார்ப்பது, அதே போல நாமே ஒரு நான் முன்பே சொன்னது போல அந்த ஒரு பிகர் பிக்சர்ல இருந்து நம்மள அப்படியே கொச்சி பாக்குறது. அதுக்கப்புறம் எனி ஆக்டிவிட்டி யூ டு, எனி லிட்டில் ஆக்டிவிட்டி யூ டு அண்ட் ஹவு இட் இஸ் ரியலி ரிலேட்டட் டு த பிகர் பிக்சர், பிகர் பர்பஸ். எஸ், அது ஒரு மகிழ்ச்சிக்காக செய்யற சின்ன சின்ன வேலைகளாக கூட இருக்கலாம். எஸ், அண்ட் அது நான் சொன்னது போல அந்த அடிப்படை 5 என்று சொன்னோம் இல்லையா, அன்பு, அமைதி, ஆற்றல், ஆரோக்கியம், ஆனந்தம். எஸ், இது சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கறது, அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம இருக்கிறது. அப்ப அதற்கு how the your financial abundance can be an accelerator to your life. எஸ், இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த நிதி மேலாண்மை சார்ந்த அந்த புதிரை ஒவ்வொரு நாளும் சால்வ் பண்ணணும். எவ்ரிடே you are really making every day in every way you are making your life much better, prosperous and greater, more happier, more fulfilling. Yes, my dear friends, yeah, all are okay with that. Yeah, so with that note we'll conclude இன்னைக்கான ஆக்ஷன் ஐட்டமா உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, just ask these questions. இது ஒரே சும்மா ஒரு basic questions to start with. I'm sure there are a lot more questions which can come in your way, and a lot of customized way of looking at things. There is no that like one size fit all அப்படின்றதெல்லாம் கிடையாது, right? You want to really see that how we can look, but for that you should really know your own questions. If not, ask yourself, just pen it down, right? Just உங்களோட journal எடுத்துட்டு உட்கார்ந்து அப்படியே சும்மா all you need to do is just pen down, just set that intention and just let your intuition flow and let it talk and then just list out. Yeah, இன்னைக்கு நாளைக்குள்ள நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 கேள்விகள், இது சார்ந்த கேள்விகள் என்னென்ன, இது என்ன புதிரை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் அதுக்கு உங்களுக்கான பிகர் கோல் என்ன, பிக்சர் என்ன, இதற்கு என்னென்ன வகையில மற்ற ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கு, ஹெல்ப் பண்ண முடியும், ரைட்? ஈவன் அஸ் அ கோச் myself how I can really help you. You can even send me a message offline, and when time permits, I mean if there are a lot many questions I may not be able to, I may not have that much of time or flexibility, but I want to really help. So இதுல ஒரு டெக்னிக் சொல்றேன்னு சொன்னாலே அந்த டெக்னிக்கோட நான் இன்னைக்கு நிறைய செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் தட் டெக்னிக்ல பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சூட்டபிலிட்டி என்ன, லைக் எதுக்கெல்லாம் நீங்க அதை சால்வ் பண்ணணும். நாட் தட் லைக் ஆல் ப்ராப்ளம்ஸ் டு பி சால்வ் ஃபார் யூ, ஐ மீன் ஆல் த வேர்ல்டி ப்ராப்ளம் உங்ககிட்ட இல்லன்னு இருக்கணும்னு கிடையாது, ரைட்? பட் ஆனா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். சோ அப்ப அதுக்கான சூட்டபிலிட்டி என்ன, எதை நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது உங்களுக்கு ரியலி இமீடியட்டான ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படிங்கறத பாக்குறது ஒண்ணு, ரைட்? அதுக்கு அடுத்தது உங்களுக்கான அந்த டைம் ஹரேசன் எப்பக்குள்ள நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க,
எப்போ வரைக்கும் நீங்க அதை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனே இருக்குன்னா கூட என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் தேவை, எவ்வளவு உங்களுக்கான ஒரு எமர்ஜென்சி சேவிங்னா வந்து ஐ சஜஸ்டட் அட்லீஸ்ட் 3 to 6 months இன்னும் 1 இயர்க்கான ஒரு இன்கம் வந்து நீங்க வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். அப்ப அதுக்கான டைம் ஹரிசான் என்ன, எவ்வளவு காலம் நீங்க பே பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஒரு இதை ரைட். அதே போல உங்களோட அஃபோர்டபிலிட்டி. எஸ், அஃபோர்டபிலிட்டினா நீங்கள் நிறைய விஷயங்கள் இது வாங்கலாம் அது வாங்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும், அல்லது பெரிய பெரிய கோல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு உங்களால வந்து எவ்வளவு வந்து அஃபோர்டபிள். எஸ், நாட் தட் ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஷ்ரிங்க் யுவர் ட்ரீம்ஸ் ஆர் விஷஸ், but still like you want to look at it in a very very practical manner and see that how it can really help you. Yes, so அதே போல உங்களுக்கான அந்த ஓவரால் ஒரு ரிலேட்டபிலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கணும். எஸ், இது எல்லாவற்றையும் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய அந்த மணி அபண்டன்ஸ் என்கின்ற புதிரை மிக எளிதாக, அது இட் மே நாட் பி ஈஸி பட் வித் த பிராக்டிஸ், முயற்சியை பயிற்சியை தொடர்ச்சியாக்கி அந்த தொடர்ச்சி மூலமாக நாம் காணுகின்ற வளர்ச்சியில் மலர்ச்சி நிச்சயமாக காண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட இன்றைய செஷனை வந்து நிறைய செய்வோம். எஸ், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ who have been taking part of this challenge. Wishing you the best of the best. இங்க லாங் வீக்கெண்ட் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து வந்து எங்களுக்கு ஆரம்பிக்குது. and you all have a great weekend and wishing you the best of the best. நாளை உங்களுக்கு டெக்ஸஸ்ல இருந்து உங்களை வந்து நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு until see you again, chin up, cheer up and keep shining. See you all on top.